வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பாஜகவின் வாக்கு திருட்டை தடுப்பது பீகார் இளைஞர்களின் பொறுப்பு. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். சென்னை அண்ணா நகரில் கட்டப்பட்டுள்ள தொழிலாளர் ஆணையரகத்தின் புதிய கட்டிடங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழகத்திற்கு 13.7 டிஎம்சி தண்ணீர் திறக்க வேண்டும். கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிராக திமுக கூட்டணி 11ஆம் தேதி காலை 10 மணிக்கு போராட்டம் அறிவிப்பு. 4வது T20 போட்டியில் 20 ஓவர்களில் 167 ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். பாஜகவின் வாக்கு திருட்டை தடுப்பது பீகார் இளைஞர்களின் பொறுப்பு என்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இந்த நிலையில் தேர்தல் குறித்து காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பாஜகவும் தேர்தல் ஆணையமும் ஹரியானா தேர்தலில் வாக்குகளை திருடிவிட்டன என்பதை நாங்கள் முழு உலகிற்கு காட்டியுள்ளோம் என்றும், பீகாரிலும் அவர்கள் வாக்குகளை திருட முயற்சிப்பார்கள். இதை தடுத்து நிறுத்தி அரசியலமைப்பை காப்பாற்றுவது பீகார் இளைஞர்களின் பொறுப்பு என்றும், வாக்குச்சாவடிகளில் நீங்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் பீகாரில் இளைஞர்கள் வேலையில்லாமல் இருக்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியோ கோடீஸ்வரர்களின் ஆட்சியை விரும்புகிறார்கள். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரோ மாநில இளைஞர்களை தொழிலாளர்களாக மாற்றுகிறார் என்று ராகுல் காந்தி தெரிவித்தார். சென்னை அண்ணா நகரில் கட்டப்பட்டுள்ள தொழிலாளர் ஆணையரகம் மற்றும் அதன் சார்நிலை அலுவலகங்களுக்கான புதிய கட்டிடத்தினை காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை தேனாம்பேட்டை TMS வளாகத்தில் செயல்பட்டு வரும் தொழிலாளர் ஆணையர் அலுவலகம், சென்னை கூடுதல் தொழிலாளர் ஆணையர் அலுவலகம், சென்னை தொழிலாளர் இணை ஆணையர் 1வது அலுவலகம் மற்றும் சென்னை தொழிலாளர் இணை ஆணையர் 2வது அலுவலகம் ஆகிய அலுவலகங்கள் புதிய அலுவலக கட்டிடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட உள்ளது. இந்த நிலையில் சென்னை அண்ணா நகரில் 6வது நீர்சாலையில் கட்டப்பட்டுள்ள தொழிலாளர் ஆணையரகம் மற்றும் அதன் சார்நிலை அலுவலகங்களுக்கான புதிய கட்டிடத்தினை காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த கட்டிடத்தில் பணிகள் 10ஆம் தேதி முதல் செயல்பட உள்ளது. ஏற்கனவே இந்த அலுவலகங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளுக்காக வருகை புரிகின்ற வழக்கறிஞர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் புதிய அலுவலக வளாகத்தினை அணுகுமாறு இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. தமிழகத்திற்கு 13.7 டிஎம்சி நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 45வது கூட்டம் SK ஹல்தார் தலைமையில் டெல்லியில் தொடங்கியது. தமிழ்நாடு அதிகாரிகள் சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலம் கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது மேட்டூர் அணையின் நீர் இருப்பு 89.741 டிஎம்சி ஆக உள்ளது எனவும், அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6401 கன அடியாக உள்ளது என்றும், அணையிலிருந்து வினாடிக்கு 18,427 கன அடி நீர் விவசாயம், குடிநீர் மற்றும் தொழிற்சாலை பயன்பாட்டிற்காக திறந்துவிடப்படுகிறது என்றும் தமிழ்நாடு உறுப்பினர்கள் தெரிவித்தனர். மேலும் கர்நாடக அணைகளின் நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்து கணிசமாக அளவு தொடர்ந்து வருவதினாலும் தமிழகத்திற்கு நவம்பர் மாதத்திற்கு வழங்கப்பட வேண்டிய நீர் அளவான 13.78 டிஎம்சி நீரினை உச்சநீதிமன்ற ஆணையின்படி கர்நாடகம் பில்லிகுண்டுவலியில் உள்ள உறுதி செய்யுமாறு ஆணையத்தை வலியுறுத்தினர். இதனை பரிசீலித்த ஆணையம் கர்நாடக அரசு 13.78 டிஎம்சி நீரை தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க வேண்டும் என தெளிவான உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து தமிழ்நாடு அரசு பிலிகுண்டுலு பகுதியில் நீர் வெளியீட்டை கண்காணிக்க சிறப்பு பொறியாளர் குழுவை நியமித்துள்ளது. எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிராக திமுக கூட்டணி போராட்டம் அறிவித்துள்ளது. எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிராக திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 11ஆம் தேதி போராட்டம் அறிவித்துள்ளது. அதன்படி அனைத்து மாவட்ட தலைநகர்களில் 11ஆம் தேதி காலை 10 மணிக்கு போராட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் உள்ள கட்சி தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4வது T20 போட்டியில் 20 ஓவர்களில் 167 ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றது. இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது. இரு அணிகள் இடையேயான 3 போட்டி கொண்ட ஒருநாள் தொடரை இந்தியா 1-2 என்ற கணக்கில் இழந்தது. இதையடுத்து 5 போட்டி கொண்ட T20 தொடர் நடைபெற்று வருகிறது. முதல் ஆட்டம் மழையால் பாதியில் கைவிடப்பட்டது. மெல்போர்னில் நடைபெற்ற 2வது போட்டியில் ஆஸ்திரேலியா 4 விக்கெட் வித்தியாசத்திலும், ஹோபர்ட்டில் நடந்த 3வது ஆட்டத்தில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றன. இதனால் தொடர் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளது. இந்த நிலையில் இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் 4வது T20 போட்டி கோல்டு ஹோஸ்டில் உள்ள கராராவில் இன்று தொடங்கியது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா அணி கேப்டன் பந்துவீச்சை தேர்வு செய்தார். அதன்படி இந்திய அணி முதலில் களம் இறங்கியது.
தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் ஜோடி நிதானமாக விளையாடி ரன்களை சேர்த்தது. 28 ரன்கள் அடித்திருந்த நிலையில் அபிஷேக் சர்மா ஆட்டமிழந்தார். அடுத்து களமிறங்கிய சிவம் தூபே 28 ரன்னில் ஆட்டமிழந்து வெளியேறினார். நிதானமாக விளையாடிய சுப்மன் கில் 39 பந்துகளில் 46 ரன்கள் அடித்து அவுட் ஆனார். அடுத்ததாக களமிறங்கிய கேப்டன் சூரியகுமார் யாதவ் 20 ரன்னிலும், திலக் வர்மா 5 ரன்னிலும், ஜித்தேஷ் சர்மா 3 ரன்னிலும் ஆட்டமிழந்து வெளியேறினர். இந்த நிலையில் ஆட்டத்தின் இறுதியில் 18.2 ஓவர்கள் முடிவில் 119 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 48 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. 1.2 ஓவர்கள் மட்டுமே பந்து வீசிய வாஷிங்டன் சுந்தர் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் கோவில்பட்டி கிராமத்தில் உள்ள பள்ளியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு செய்தபோது மாணவர்கள் ஒப்புவித்த திருக்குறளை கேட்டு மாணவர்களை வாழ்த்தினார். திருச்சி மாவட்ட மணப்பாறை சட்டமன்ற தொகுதியின் மருங்காபுரி ஒன்றியம், மணப்பாறை நகராட்சிக்கு உட்பட்ட வையம்பட்டி ஒன்றியம் ஆகிய இடங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்றார். அப்போது வையம்பட்டி ஒன்றியத்தில் உள்ள கோவில்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் திடீர் ஆய்வில் செய்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாணவ மாணவியரிடையே திருக்குறள் ஒப்புவிக்கும்படி கேட்டபோது மிகுந்த ஆர்வத்தோடு மாணவர்கள் ஒவ்வொருவராக எழுந்து நின்று தங்களுக்கு தெரிந்த குறளை மழலை மொழியில் ஒப்புவித்தனர். இதனை கேட்டு மகிழ்ந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாணவர்களை வாழ்த்தினார். ஸ்ரீபெரும்புத்தூரில் நடைபெற்ற பாகநிலை முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கு. செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு பாக முகவர்களுக்கு ஆலோசனை கூட்டங்களை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் தனியார் திருமண மண்டபத்தில் வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்த குறித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்க நிலவர முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட பொருளாளர் நிக்கோலஸ் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவருமான கு. செல்வ பெருந்தகை பங்கேற்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்தும் பாகநிலை முகவர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்தில் காஞ்சிபுரம் SC/ST பிரிவு தங்கராஜ், காங்கிரஸ் கட்சியின் கீரனூர் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பரசு, குன்றத்தூர் காங்கிரஸ் பிரதிநிதி VLC ரவி, காஞ்சிபுரம் மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் முருகன், சாந்தகுமார் உட்பட காஞ்சிபுரம் உத்திரமேரூர் தொகுதிக்கு உட்பட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் கட்சியின் நகர தலைவர் அருள்ராஜ் சிறப்பாக செய்திருந்தார். திருவனந்தபுரம் அருகே புஞ்சக்கரி விவசாய பகுதியில் அனுமதியின்றி விவசாய நிலத்தில் மண் கொட்டி நிரப்பிவிட்டு விடுதி கட்ட முயற்சித்த நபர் மீது பேரூராட்சி நிர்வாகத்தினர் மேமம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் அருகே மாவட்டத்தின் முக்கிய விவசாய பகுதியானது புஞ்சக்கரியில் வெள்ளையாளி ஏரி அமைந்துள்ளது. இந்த நிலையில் விவசாய நிலங்கள் அமைந்துள்ள பகுதியில் நாசர் என்பவர் தனக்கு சொந்தமான நிலத்தை மண்கொட்டி நிரப்பி விடுதி அமைக்க முயன்றார். இதற்கு அப்பகுதி விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் மீண்டும் விவசாய நிலத்தில் மண்கொட்ட நாசர் முயன்றுள்ளார். இது குறித்து விவசாயிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் கள்ளியூர் பஞ்சாயத்து தலைவர் சோமசேகரன் தலைமையில் அதிகாரிகள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டதுடன் பஞ்சாயத்து அனுமதியின்றி விவசாய நிலத்தை நிரப்ப முயன்றதாக கூறி நேமம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததை கண்டித்து தூத்துக்குடியில் பாஜக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாஜக மகளிர் அணி தலைவி வெள்ளத்தாய் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகம் மாறியுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கிய திமுக அரசை கண்டிக்கும் விதமாக பதாதைகளை கையில் ஏந்தியபடி பாஜக மகளிர் அணியினர் முழக்கமிட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மகளிர் அணியினரும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். போதையின் பாதையில் செல்லாதீர்கள், போதையில் தள்ளாடும் தமிழகமாக இன்று மாறிக்கொண்டிருக்கிற நம்ம தமிழகம். இன்று பெண்களெல்லாம் வீதிக்கு வந்து இறங்கி போராடி தம்முடைய மானத்தை நாங்களே பார்த்து கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையைத்தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் இன்று உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, போதையில் கஞ்சா அந்த போதைக்கு ஊக்குவிக்கும் விதமாகவே டாஸ்மாக் கடையை அன்று கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள் ஊருக்கு ஊர் கல்வி சாலைகளை ஏற்படுத்தினார். ஆனால் இன்றோ இந்த விடியல் அரசு ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடையை திறந்து வைத்து கொண்டு அதன் மூலமாக இந்த கொடூர காமுகர்கள் இந்த சின்னஞ்சிறு பச்சிலம் குழந்தை முதற்கொண்டு பாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை பெண்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பும் வகையில் வீடியோ வெளியிட்டு வரும் யூடியூபர் GB முத்து மீது நடவடிக்கை எடுக்க கோரி தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர்.
தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி பெருமாள்புரத்தை சேர்ந்த நடிகரும் யூடியூபருமான ஜிபி முத்துவும் அவரது குடும்பத்தினரும் அதே ஊரை சேர்ந்த முத்து மகேஷ் என்பவருடன் தகராறில் ஈடுபட்டனர். இதில் காயமடைந்த முத்து மகேஷின் மனைவி பால் அமுதா தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் தாக்கப்பட்டது தொடர்பாக பால் அமுதா அளித்த புகாரின் அடிப்படையில் குலசேகரப்பட்டினம் காவல்துறையினர் நடிகர் ஜிபி முத்து, அவரது மனைவி அஜிதா மற்றும் அவர்களின் குடும்பத்தை சேர்ந்த அனிதா, கணேசன் ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் நடிகர் ஜிபி முத்து காவல்துறையினர் தன் சட்டைப்பையில் உள்ளதாகவும் அவர்கள் தன்னை கைது செய்ய மாட்டார்கள் என்றும் பேசி வந்துள்ளார். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட முத்து மகேஷும் அவர் குடும்பத்தினரும் ஜிபி முத்து மீது நடவடிக்கை எடுக்க கோரி தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். இவன் என்ன மிரட்டுறான். எல்லாமே என் சட்டை பாக்கெட்டுக்குள்ள தான் இருக்கான். போலீஸ்காரங்க எல்லாமே நான் பேசி எப்படினாலும் முடிச்சுக்கிடுவேன். எல்லாமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க சொல்கிறான். ரெண்டாவது ஊர்லேயும் பிரச்சனை அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பிரச்சனைக்கு நான் கோயில் கட்டுறதுக்காக நான் எங்கள் குடும்பத்தில் எங்கள் சித்தப்பா எல்லோரும் சேர்ந்து எங்கள் குடும்பம் ஒரு 10 வருஷம் சேர்ந்து எல்லாருமே ஒத்துழைச்சி கோயில் வேலையை செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கும். அந்த கோயில் வேலை நிப்பாட்டதுக்காக பிரச்சனை என்னையே கொண்டு வந்து வம்பெழுத்துட்டு இருக்கான். என் உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. என் குடும்பத்துக்கு பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருக்குது. 2 பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வருது. அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும். அவன் மிரட்டு எல்லாமே எனக்கு இருக்குது. எல்லாரும் நான் என் சட்ட பைக்குள்ள தான். இப்போ எனக்கு பணம் இருக்குது. எந்த மீடியா யூடியூப்பில் எனக்கு எல்லாமே நான் சொல்கிறது தான் உண்மையாகும். யூடியூப் பார்க்குறவங்க எல்லாருமே நான் யூடியூப் போட்டாச்சுன்னா எல்லோரும் நம்புவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஆபாசமாக பேசிட்டு அலைகிறான். நேற்று வீடியோ போட்டதும் இருக்குது. நேற்று அவன் போட்ட வீடியோவும் இருக்குது. நாங்கள் இப்போ பத்திரிக்கை அவங்க நடவடிக்கை எடுக்கணும். எஸ்ஐஆரில் திமுக இரட்டை வேடம் போடுகிறது என்று மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். எஸ்ஐஆர் படிவங்களை அரசியல் கட்சியினர் பெறக்கூடாது. தேர்தல் அலுவலர்களை கொண்டு எஸ்ஐஆர் பணிகளை முறையாக எந்த முறைகேடின்றி செய்ய வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, உதயகுமார், ராஜன், செல்லப்பா உள்ளிட்டோர் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரிடம் மனு அளித்தனர். மனு அளித்த பின்னர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அதிமுக முழுமனதாக வரவேற்கிறது என்றும், எஸ்ஐஆரில் திமுக இரட்டை வேடம் போடுகிறது எனவும், எஸ்ஐஆரில் எந்த தவறும் நடக்காது என மதுரை மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளனர் என்றும் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். முறையாக தேர்தல் ஆணையம் மாவட்ட ஆட்சித்தலைவர், இது தமிழக அரசால் நியமிக்கப்பட்டிருக்க மாவட்ட ஆட்சித்தலைவரே சொல்லிட்டாரு. எந்த விதமான குறைபாடும் இல்லாத அளவுக்கு ஒரு வாக்காளர் கூட விடப்படாத அளவுக்கு, அதே மாதிரி இறந்த வாக்காளர் இடமாறி சென்றவர்களே அதே மாதிரி பூத்திலிருந்து இன்னொரு பூத்துக்கு, கணவர் ஒரு பூத்தில் இருப்பார், மனைவி ஒரு பூத்தில் இருப்பாங்க. குடும்பம்னா 4 பேர் ஒரு இதில் இருப்பாங்க, 2 பேர் வேறு இதில் இருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாத அளவுக்கு இந்த தடவை முறையாக செஞ்சு தரப்படும் அப்படின்னு அவங்கனால் நியமிக்கப்பட்டிருக்க மாவட்ட ஆட்சித்தலைவரே சொல்லிட்டாரு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இவங்க அரசியலுக்காக அவங்க சொல்கிறாங்க. திமுக மற்றும் எதிர்க்கட்சியில் சொல்கிறாங்கன்னா அவங்க இதை மொத்தமாக புறக்கணி. தமிழகத்தை தலைக்குனிய விடமாட்டோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்து வருகிறார். ஆனால் பாலியல் வன்கொடுமை சட்ட ஒழுங்கு சீர்கேட்டால் இன்று தமிழகம் தலைக்குனிந்துள்ளது என்று கரூரில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்தார். கரூர் கோவை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக சார்பில் கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதி பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், பூத் ஏஜென்ட்டுகள், நிர்வாகிகள் ஆகியோருக்கான ஆலோசனை கூட்டம் கரூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சின்னசாமி உள்ளிட்ட மாநில, மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சிறப்புரையாற்றினார். அப்போது திமுக ஆட்சியின் 4.5 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது என்றும், தேர்தல் காலத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ரூபாய் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி கொள்ளையடித்து கும்பல்தான் திமுக என்றும், திமுகவை வீட்டிற்கு அனுப்புவோம் என்று மக்கள் மனதில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும், அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் எனவும், 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அரசு அமையும், முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்பார் என்றும் தெரிவித்த அவர், திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, தமிழகத்தை தலைக்குனிய விடமாட்டோம் என்று முதலமைச்சர் நாள்தோறும் சொல்லி வருகிறார். ஆனால் தினந்தோறும் நாளிதழை பார்த்தால் பாலியல் வன்கொடுமை செய்தித்தாள்கள் தமிழகத்திற்கு தலைக்குனிவு ஏற்பட்டுள்ளது என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து வாக்காளர்களும் முறையான வாக்காளர்களா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்று சுங்குவார் சத்திரத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த சுங்குவார் சத்திரத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் திமுக செயல் வீரர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஸ்ரீபெரும்புத்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால், ஸ்ரீபெரும்புத்தூர் திமுக ஒன்றிய குழு தலைவர் எஸ்.டி. கருணாநிதி ஆகியோர் தலைமை தாங்கினர்.
காஞ்சிபுரம் மாவட்ட பிரதிநிதி சிவபாதம், ஸ்ரீபெரும்புத்தூர் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார், நகராட்சி துணை ஆணையர் இந்திராணி சுப்பிரமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து வாக்காளர்களும் முறையான வாக்காளர்களா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்றும், புதிதாக வாக்காளர்கள் சேர்க்க வேண்டும் என்றால் உடனடியாக சேர்ந்துவிட வேண்டும் என்றும், வெளி மாநிலத்தவர்கள் 2025ஆம் ஆண்டு பதிவேட்டில் பதியப்பட்டிருந்தால் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றும் திமுக செயல் வீரர்கள் கேட்டுக்கொண்டனர். கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட பிரதிநிதி சர்தார் பாஷா, கட்ராம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் தாஸ், கொளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன், தண்டலம் திமுக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் PPR மனோஜ், வெங்காடு திமுக கிளை செயலாளர் ரமேஷ், பால்நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் நேரு, மன்னூர் திமுக கிளை செயலாளர் அருள், கலை இலக்கிய அணி செயலாளர் வேலூர் குப்பம் அருண் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்ட பாஜக மகளிர் அணி சார்பில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் கல்லூரி மாணவிக்கு நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையை கண்டித்து பாஜக மகளிர் அணி சார்பில் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்ட மகளிர் அணி சார்பில் நாகர்கோவில் வேப்பமூடு சந்திப்பு பகுதியில் கோவையில் கல்லூரி மாணவிக்கு நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பாலியல் கொடுமையில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதில் தேசிய பொதுக்குழு உறுப்பினரும் தமிழ்நாடு பாஜக மகளிர் அணி முன்னாள் தலைவியுமான உமாரதி ராஜன் உட்பட 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். கோவை கல்லூரி மாணவிக்கு நடந்த பாலியல் சம்பவத்தை கண்டித்து தஞ்சை தெற்கு மாவட்ட பாஜக மகளிர் அணி சார்பில் பட்டுக்கோட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை கல்லூரி மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தலைமை தபால் நிலையம் அருகில் தஞ்சை தெற்கு மாவட்ட பாஜக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சை சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் ஜெய் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் பானுமதி, மாவட்ட தலைவர் மகளிர் அணி, தஞ்சை தெற்கு மாவட்ட மகளிர் அணி தலைவி மகேஸ்வரி உட்பட நகர ஒன்றிய பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு திமுக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் மூலம் கடிதங்கள் பெற்றால் முறைகேடு நடைபெற வாய்ப்பு உள்ளதாகவும், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலமாக கடிதங்கள் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் மனு அளித்துள்ளனர். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலின் பேரில் திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களால் வீடு வீடாக சென்று படிவங்கள் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஆனால் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் மூலமாக அதிகபட்சம் 50 படிவங்கள் பெற்று வந்து வழங்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் மூலமாக பெற்றால் முறைகேடுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. இந்த நிலையில் இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையின் பேரில் முன்னாள் அமைச்சர்கள் ப. பெஞ்சமின், மாதவரம் மூர்த்தி, PV ரமணா, மாவட்ட செயலாளர்கள் பொன்னேரி பலராமன், அம்பத்தூர் அலெக்சாண்டர் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலமாக கடிதங்கள் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மனு அளித்த பின்னர் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், மாண்புமிகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியுடைய ஆலோசனையின்படி இன்றைய தினம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 5 மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வழங்கப்பட்டு வருகின்ற அந்த படிவங்கள் BLO அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் மூலமாகவே பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை பெறப்பட வேண்டும் என்று குடியாத்தம் அருகே 4 வயது பள்ளி மாணவி பள்ளியின் பேருந்து சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த வரதாரட்டிப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த லாரி ஓட்டுநர் ஜெயச்சந்திரன், மேனகா தம்பதியினரின் 4 வயது குழந்தை கீர்த்திஷா பரதராமி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் LKG படித்து வந்தார். இந்த நிலையில் மாலையில் தனியார் பள்ளி பேருந்தில் வீட்டுக்கு வந்து இறங்கிய போது பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கி கீர்த்திஷா சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி உயிரிழந்தார். குழந்தையின் உடலை பார்த்து உறவினர்கள் கதறி அழுத காட்சி காண்போரை கண்கலங்க செய்தது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பரதராமி காவல்துறையினர் சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு அடுக்கம்பாறை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பள்ளியின் பேருந்து ஓட்டுநர் தமிழ்செல்வனை தேடி வருகின்றனர். குடியாத்தம் மீனாட்சி அம்மன் நகரில் அமைந்துள்ள மீனாட்சி அம்மன் சமேத சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சுந்தரேஸ்வரருக்கு அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மீனாட்சி அம்மன் நகரில் அமைந்துள்ள மீனாட்சி அம்மன் சமேத சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சுந்தரேஸ்வரருக்கு 30 கிலோ அரிசியால் அன்னாபிஷேக பெருவிழா நடைபெற்றது. இதனையொட்டி முன்னதாக மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதன் பின்னர் மூலவர் சுந்தரேஸ்வரருக்கு சுமார் 30 கிலோ அரிசி அன்ன அலங்காரத்திலும் மீனாட்சி அம்மன் சாகம்பரி அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதன் பின்னர் தீப ஆராதனை நடைபெற்றது. விழாவில் கண்பன் கழக தலைவர் KMG ராஜேந்திரன், செயலாளரும் வழக்கறிஞருமான KM பூபதி, நிறுவனர் JKN பழனி, ராஜேந்திர ஆச்சாரி, லதா ஆகியோர் பங்கேற்று சுமார் 2000 பேருக்கு 5 வகையான அன்னதானம் வழங்கினர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கும்மிடிப்பூண்டியில் புதிதாக உருவாக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிக்கு சுடுகாடு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என வலியுறுத்தி சடலத்துடன் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த சின்ன ஓபுலாபுரம் கிராமத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ராகவேந்திரா சிட்டி என்ற குடியிருப்பு பகுதி உருவாக்கப்பட்டது. சுமார் 300க்கும் மேற்பட்ட வீடு மனைகளை கொண்ட குடியிருப்பு பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வீடுகள் கட்டி வசித்து வருகின்றனர். இதனிடையே இப்பகுதியில் சுடுகாடு வசதி ஏற்படுத்தி தரவில்லை என புகார் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று விக்ரமன் என்ற முதியவர் உயிரிழந்தார். அவரது சடலத்தை அடக்கம் செய்ய முடியாமல் பொதுமக்கள் அவதிக்குள்ளாக்கினர். இதனால் அப்பகுதி மக்கள் சடலத்துடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்களுக்கு தனி சுடுகாடு வசதி இல்லாததால் அருகில் உள்ள கிராமத்தில் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும், தற்காலிகமாக அதிகாரிகள் நீண்ட தூரத்தில் உள்ள கும்மிடிப்பூண்டு பேரூராட்சியில் அடக்கம் செய்ய அதிகாரிகள் அறிவுறுத்ததாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். மேலும் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள குடியிருப்பு பகுதிக்கு தனியாக சுடுகாடு வசதி அமைத்து தர அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறையினர், காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இடைநிலை ஆசிரியர்களை BLO பணியிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று செங்கோட்டை வட்டாட்சியரிடம் இடைநிலை ஆசிரியர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டார தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி சார்பில் கடையநல்லூர் வட்டாட்சியரிடம் ஆசிரியர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் தமிழ்நாட்டில் சிறப்பு முறை தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகள் வரும் டிசம்பர் மாதம் வரை நடைபெற உள்ளது. இதில் அந்தந்த வட்டார பகுதியை சேர்ந்த ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் BLO-வாக நியமிக்க வாய்ப்புள்ளனர். இவர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பு பணிகளை மேற்கொள்ள உள்ள நிலையில் அதற்கான படிவங்கள் அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் வழங்கப்பட்டு வருவது என்றும், இத்தனை ஆண்டு காலம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு BLO பணிகள் வழங்கப்படவில்லை எனவும், ஆனால் தேர்தல் பணிகளில் மட்டுமே ஈடுபடுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது கூடுதலாக BLO பணிகளை மேற்கொள்ள வேண்டிய உள்ளதால் தங்களுக்கு கூடுதல் பணி சுமைகளை ஏற்படுத்தியிருக்கின்றனர். இதனால் மாணவர்களுக்கு பள்ளிகளில் கற்பித்தல் முறை பாதிக்கப்படுவதோடு வரும் டிசம்பர் மாதம் அரையாண்டு தேர்வுகளுக்காக மாணவர்களை தயார்படுத்த வேண்டிய நிலையில் BLO பணிகள் மேற்கொள்ள வேண்டியுள்ளதால் இடைநிலை ஆசிரியர்கள் BLO பணியிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்த வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமாரிடம் தங்களது கோரிக்கைகள் இடைநிலை ஆசிரியர்கள் முன்வைத்தனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினரே உங்களது கோரிக்கை நியாயமான கோரிக்கைதான் என ஆசிரியர்களிடம் பதில் அளித்தார். மறுபிறவி போக்கும் தலமான தேப்பெருமாநல்லூர் விஸ்வநாதர் கோவிலில் அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள தேப்பெருமாநல்லூரில் மறுபிறவி போக்கும் தலமாக வேதாநாயகி உடனாகிய விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி முன்னிட்டு விஸ்வநாத சுவாமிக்கு 108 கிலோ அரிசி சாதத்தால் அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதன் பின்னர் 54 கிலோ காய்கறிகளாலும் 54 கிலோ நறுமண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு மகாதீப ஆராதனை நடைபெற்றது. வேதாந்த நாயகிக்கு சந்தன காப்பு அலங்காரம் சாத்தப்பட்டு மகாதீப ஆராதனை நடைபெற்றது. இதில் தேப்பெருமாநல்லூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விஸ்வநாதரை வழிபட்டனர். அன்னாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு 5 வகையான அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் துணை பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கல்லூரி வளாகத்தில் துணை பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் துணை பேராசிரியர்களுக்கு கடந்த 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்காமல் புதுவை அரசின் உயர்கல்வித்துறை தாமதப்படுத்தி வருகின்றது. இதனை கண்டித்து கல்லூரி பேராசிரியர்கள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றனர்.
ஆனால் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலதாமதம் செய்து வருகின்றனர். இதனால் அரசு கல்லூரி பேராசிரியர்கள் தங்களின் பதவி உயர்வு கோரிக்கையை வலியுறுத்தி தாகூர் கலைக்கல்லூரி மற்றும் காஞ்சி மாமுனிவர் அரசு பட்டமேற்பு படிப்பு மைய வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கினர். இதேபோன்று புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் பிராந்தியங்களில் பணிபுரியும் 200க்கும் மேற்பட்ட துணை பேராசிரியர்கள் அந்தந்த பிராந்தியங்களில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி, தாகூர் அரசு கலைக்கல்லூரி, காஞ்சி மாமுனிவர் அரசு பட்டமேற்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை சேர்ந்த பேராசிரியர்கள் மாணவர்களின் வகுப்புகள் பாதிக்காமல் வகுப்புகளை நடத்திவிட்டு மற்ற நேரங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மது ஒழிப்பு போராளி என மறைந்த மாரியம்மாளின் 10ஆம் ஆண்டு நினைவு தினம் பட்டுக்கோட்டையில் அனுசரிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை மணிக்கூண்டு பகுதியில் மறுமலர்ச்சி திமுக சார்பில் அதன் தலைவர் வைகோவின் தாயாரும் மது ஒழிப்பு போராளியுமான மாரியம்மாளின் 10ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திரளான மதிமுகவினர் கலந்து கொண்டு மாரியம்மாளின் திருவுருப்படத்திற்கு மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் பிளாஸ்டிக்கை ஒழித்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக பொதுமக்களுக்கு மஞ்சப்பை வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான மதிமுகவினர் கலந்து கொண்டனர். திருநீர்மலை பகுதி வட்ட அதிமுக சார்பில் பூத் கமிட்டிகளை கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட திருநீர்மலை பகுதி வட்டக்கழக மற்றும் கிளை கழக நிர்வாகிகளுக்கான பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக மாவட்ட துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ப. தன்சிங், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர் பூவரசன், கீழ்கட்டளை பகுதி கழக செயலாளர் சந்திரசேகர், ராஜா, குரோம்பேட்டை பகுதி கழக துணை செயலாளர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தெரிவித்தனர். மேலும் கழக நிர்வாகிகளுக்கும் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கினர். கூட்டத்தில் லோகநாதன், பாஸ்கர், சண்முகம், முன்னாள் பொருளாளர் சுரேஷ், தங்க ஏழுமலை, 29வது வட்ட செயலாளர் லிங்கமூர்த்தி, 30வது வட்ட செயலாளர் வடிவேல், ரமேஷ், 31வது வட்ட செயலாளர் சீனிவாசன், ஆட்டோ பாஸ்கர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் இறுதியில் அம்மா பேரவை மாவட்ட பொருளாளர் நன்றி தெரிவித்தார். தூத்துக்குடியில் அமைந்துள்ள பாகம்பரியால் உடனுறை சங்கர ராமேஸ்வர ஆலயத்தில் ஐப்பசி திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடியில் அமைந்துள்ள பழமையான பாகம்பரியால் உடனுறை சங்கர ராமேஸ்வர ஆலயத்தில் ஐப்பசி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முதல் நாள் நிகழ்ச்சியாக பாகம்பரியால் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பித்தளை சப்பரத்தில் ஆலய வளாகத்தில் எழுந்தருளினார். அப்போது சிறப்பு பூஜைகளுடன் தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பித்தளை சப்பரத்தில் எழுந்தருளிய பாகம்பரியால் 4 ரத வீதிகளில் வழியாக வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பாகம்பிரியால் அம்பாளை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குரோமாம்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகாமாயா லலிதாம்பிகை, ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குரோமாம்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகாமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகாமாயா லலிதாம்பிகை அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் மூலம் மகா அபிஷேகம் செய்யப்பட்டதை தொடர்ந்து யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோட தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் உட்புறப்பாடு நடைபெற்றது. பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நீலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு செஞ்சையை அடுத்த மேல்மலையனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு 108 திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சையை அடுத்த மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவ அங்காளம்மனுக்கு பால், தயிர், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் பல வண்ண மலர்களாலும் பட்டாடைகளாலும் அலங்காரம் செய்யப்பட்ட அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து மாலையில் விழா மண்டபத்தில் அம்மனுக்கு 108 திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதில் திருக்கோவில் உதவி ஆணையர் சக்திவேல், அறங்காவலர் குழு தலைவர் சேட்டு உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து அங்காளம்மனை வழிபட்டு சென்றனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பாஜகவின் வாக்கு திருட்டை தடுப்பது பீகார் இளைஞர்களின் பொறுப்பு. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். சென்னை அண்ணா நகரில் கட்டப்பட்டுள்ள தொழிலாளர் ஆணையரகத்தின் புதிய கட்டிடங்களை
காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழகத்திற்கு 13.7 டிஎம்சி தண்ணீர் திறக்க வேண்டும். கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிராக திமுக கூட்டணி 11ஆம் தேதி காலை 10 மணிக்கு போராட்டம் அறிவிப்பு. 4வது T20 போட்டியில் 20 ஓவர்களில் 167 ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.